Hello students, welcome to our channel. 10th standard maths chapter 5 coordinate geometry exercise 5.2ல செகண்ட் சம் இந்த வீடியோல சால்வ் பண்ணலாமா? ஸோ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் whose slope is? ஸோ இதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம்ல என்ன பார்த்தோம், நம்ம இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ தீட்டா கொடுத்துட்டு ஸ்லோப் எம் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஆனா இந்த சம்ல என்ன பண்ணிருக்காங்க, தீட்டா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஸ்லோப் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸ்லோப்னா எம், எம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 0. ஸ்லோப் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்லோப் இஸ் அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தமா? ஸோ ஸ்லோப்புக்கு பதில் நான் இங்க என்ன எழுத போறேன்னா, LHSல ஸ்லோப்னா என்ன ஃபார்முலா, m is equal to tan தீட்டான்னு பார்த்தோமா? ஸ்லோப் எம்னா என்ன அர்த்தம், ஸ்லோப்னு அர்த்தம். ஸோ நான் இங்க ஸ்லோப் பதிலா என்ன எழுதலாம்னா tan தீட்டா. என்ன பண்ணலாம், ஸ்லோப்புக்கு பதில் tan தீட்டான்னு எழுதலாமா? ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு 0. சரியா? நான் என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா மட்டும் இங்க LHSல வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற tan RHSல போகும்போது என்ன ஆகும்னா இன்வர்ஸ்ல போகும். என்ன எப்படி போகும், இன்வர்ஸ்ல போகும். ஓகேங்களா? இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்ப இங்க வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கா டேன்ன்றது தீட்டா கூட, இங்க வரும்போது என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? ஸோ 1/tan நான் tan இன்வர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? பக்கத்துல அந்த வேல்யூ அப்படியே போட்டுருணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு, எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, தீட்டா கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்பாங்க கொஸ்டின்ல. சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ், tan இன்வர்ஸ்னாலே உள்ள என்ன இருக்கும்னா வேல்யூ தான் இருக்கும், ஆன்சர் இருக்கும். சரிங்களா? tan மட்டும் இருந்துச்சுன்னா தீட்டா இருக்கும். ஓகேவா? அதாவது 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு இருக்கும் tan மட்டும் இருந்தா. இங்க tan இன்வர்ஸ்ன்னு இருக்கு, அப்பனா அந்த வேல்யூஸ் இருக்கு, ஆன்சர் இருக்கு. ஓகேவா? tan இன்வர்ஸ் 0 அப்படின்னா tan தீட்டால 0. ஏன்னா 0ன்றது வேல்யூன்னு குறிச்சிருக்கு, நான் இதெல்லாம் வேல்யூன்னு சொன்னேன்னா அப்போ tanல 0 ஆன்சர்னா கொஸ்டின் என்ன, 0 டிகிரியா? சோ ஆங்கிள் என்னது, 0 டிகிரி. 0 டிகிரி. மறக்காம என்ன பண்ணணும், டிகிரி போடணும். ஏன்னா இது தீட்டா இல்லையா, இன்க்ளினேஷன்னாலே டிகிரி, தீட்டான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 0 டிகிரி. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லோப் பதில் என்ன எழுதலாம், tan தீட்டான்னு எழுதலாமா? tan தீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு, 1 இருக்கு. நான் என்ன கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த tan அப்படியே இங்க வரும்போது என்ன ஆகும், tan இன்வர்ஸ் ஆயிடும். இது அப்படியே பிராக்கெட் குள்ள வந்துடும். ஓகேவா? இப்போ tanல வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இதெல்லாம் வேல்யூவா? ஸோ நம்ம எதுல பார்க்கணும், tan தீட்டால பார்க்கணும். tanல 1 எங்க இருக்குன்னு பாருங்க, வேல்யூ இங்க இருக்கு. ஓகேவா? ஆன்சர் இங்க இருக்கு. அப்ப கொஸ்டின் என்ன இருக்கு, 45 டிகிரி. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி.